Hello friends, welcome to சுவை தேடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சிம்பிளாக ஒரு கோதுமை மாவு வச்சு ஒரு வெங்காய வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்குங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 1, இஞ்சி பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு உருண்டை பிடிக்கிற அளவு பக்குவத்தில் இருக்கணும். பொரிக்க தேவையான அளவு இப்போ எண்ணெய் சூடாக்கிக்கலாம். மாவை இப்போ வடை ஷேப்புக்கு தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இப்போ வடையெல்லாம் பொரித்து எடுத்துக்க போகிறேன். வடை இப்போ லேசாக கலர் சேஞ்ச் ஆனவுடனே இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டில் பொரித்து எடுத்த உடனே மறுபடியும் அதை எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நமக்கு கிறிஸ்பியான வடை கிடைக்கும். இப்போ எல்லா வடையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஆல்ரெடி பொரிச்சு வச்ச வடையை இப்போ எண்ணெயில் 2 செகண்ட் பொரிச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே இப்போ எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ சூப்பராக நம்ம வெங்காய வடை ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.